இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ அந்த ஜூன் மாதத்தில் புது எபிசோட உங்களை பார்ப்பதில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். ஸோ நம்ம இந்த 4 மாதங்களும் நம்ம பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணோம் புதுசாக. ஸோ அதே மாதிரி 4 மாதங்களும் ஆண்டரமே இவ்வளவாய் இந்த ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு இந்த சண்டே மன்னா அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டர் பேசி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த 5 மாதங்களும் ஆண்டர் நமக்கான வாழ்க்கையில் கடுக்க உதவி செஞ்சிருக்கிறார். நமக்கு தேவையான யானங்கள், நமக்கு தேவையான பலன் எல்லாத்தையும் கொடுத்து இந்த ஆண்டர் நம்ம 5 மாதம் வழி நடத்துகிறாரு. அதுக்கு ஆண்டர் நன்றி செலுத்துகிறோம். அதே மாதிரி இது 6வது மாதத்தில் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டர் நம்மை காண்பிக்கிறார். இந்த 5 மாதங்களில் உயிரோடு இருந்தவங்க இப்போ இல்லை, அப்படி தானே? 5 மாதங்களுக்குள்ள எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ கஷ்டம் நஷ்டங்கள், அப்படி தானே? எல்லாத்துலேயும் நிறைய பேர் போயிருக்காங்க, உலகத்தோடய இருக்காங்க. ஆனால் அந்த 6ஆம் மாதத்துலேயும் உங்களையும் என்னையும் இந்த இப்போ விஷயம் கூட உயிரோடு வச்சிருக்க ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஓகே, ஸோ இந்த 6ஆம் மாதத்துலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். அந்த 6ஆம் மாதம் ஜூன் மாதத்தோட எபிசோட அந்த 4வது ஜூன் மாதம் நம்ம எந்த தீமில் பார்க்க போகிறோம் அப்படி தானே? ஓகே, எப்பவும் மாதம் ஒரு தீம் வச்சு இந்த 4 வாரமும் நம்ம செய்வோம், புது டாபிக் பேசுவோம். இதே மாதிரி ஜூன் மாதத்தில் நீங்கள் எந்த தீம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா கிறிஸ்துவில் வளர்தல். ஓகேயா? ஸோ இந்த ஜூன் மாதம் தீம் என்னன்னா கிறிஸ்துவில் வளர்தல், growing in Christ. ஓகேயா? growing in Christ, கிறிஸ்துவில் வளர்தல். இந்த கிறிஸ்துவில் வளர்தல் என் ஆண்டர் கொடுத்த ஜூன் மாதம் நான் தீம் என்னன்னா கிறிஸ்துவில் வளருதல். இந்த 4 வாரமும் இந்த கிறிஸ்துவில் வளரணும். நம்ம எதிரெல்லாம் வளரணும்னு இந்த 4 வாரம் நான் பேச போகிறேன். ஜூன் மாதம் 4 வாரம் இருக்கு. அந்த 4 வாரமும் சண்டே தினமும் இந்த கிறிஸ்துவில் வளருதல் நம்ம எதிரெல்லாம் வளரணும். கிறிஸ்துவில் வளரணும்னா 4 விஷயங்கள் வளரணும். அந்த 4 விஷயங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிறிஸ்துவில் வளரல நம்ம ஒரு அழகான வசனம் இருக்கு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தால் குறிப்பிட்டிருக்கு. அவருக்குள் வேரூன்றி அவரில் கட்டப்பட்டு விசுவாசத்தில் உறுதிப்பட்டு வளருங்கள். ஓகேயா? அவரில் வேரூன்றி, ஒரு மரம் எப்படி தன் வேரை எடுத்து பிடிக்குதோ, நம்ம அந்த வேர் இருந்ததுனால என்ன செய்யுது, மரமோ செடியோ செய்யுது, வளருது. ஓகே, அந்த வேர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓகே, அந்த வேர் நம்ம தான் செடினா அவர் யாரு? வேர். அவருக்குள் வேரூன்றி அவரில் கட்டப்பட்டு, யார் கட்டப்படணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டப்பட்டு விசுவாசத்தில் உறுதிப்பட்டு வளருங்கள். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அவருள் வேரூன்றி கட்டப்பட்டு விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. ஓகேயா? இந்த 3 விஷயம் நம்ம செய்யணும், வளரணும். ஓகேயா? இதே மாதிரி நான் பார்க்க போறோம். ஓகேயா? சரி, இன்னைக்கு அதாவது இந்த வாரம் இந்த தீம் வச்சு இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிருபையில் வளருங்கள். ஓகேயா? கிருபையில் வளருங்கள், grow in grace, grow in grace. ஓகே, கிருபையில் வளருங்கள். ஸோ கிருபையில் வளருங்க என்னது? அது எப்படின்னா ரட்சிப்பு ஒரு தொடக்கம் மட்டும்தான். ஓகேயா? கிருபையில் வளரணும்னா நான் கிறிஸ்தவங்களுக்கு பேசுறேன். ஓகேயா? கிறிஸ்தவங்களுக்கான செய்தி தான் இது. ஓகேயா? ரட்சிப்பு ஒரு தொடக்கம் மட்டும்தான். அப்படிதானே? நம்ம ஆண்டவரை மனமா ஏற்றுக்கொண்டு முழு ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று வளர்றது அது ஒரு தனி பகுதி. அப்படிதானே? அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை முழு மனதா உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு அதுதான் ரட்சிப்பு. ஓகே, அந்த ரட்சிப்பு வெறும் என்னதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். தேவனுடைய கிருபையிலே தினமும் வளர வேண்டும். ரட்சிப்பு மட்டும் பத்தாது, தேவனை வளருது. எது வேணுமா? தேவனுடைய கிருபை. கிருபை கிருபை கிருபை. பல இடங்களில் இந்த கிருபை பத்தி செய்வாங்க, பேசுவாங்க. ஸோ கிருபையில கிறிஸ்துவ வாழ்க்கையில கிருபை ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிதானே? கிருபை ஆண்டவருடைய தயவு மாதிரி. ஓகே, தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைக்கிறதா என்னது? கிருபை. ஓகே ஓகே, இந்த கிருபையில் வளர்கிற வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் வாழ்க்கை. எதில் வளரணுமா? கிருபையில வளர்ற வாழ்க்கை எதை பிரதிபலிக்குமா? கிறிஸ்துவை இயேசுவை என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். எப்படி வாழணும்? கிருபையில வாழ்றது. ஓகே ஓகே, அதை பத்தி ஒரு அழகான வசனம் இருக்கு. கிருபையை வளருங்களை பத்தி அழகான வசனம் இருக்கு, வாசிக்கலாமா? ஓகே, எடுத்துக்கொள்ளலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அழகா குறிப்பிட்டிருக்கு. வாசிக்கிற கேளுங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கே இப்பொழுதும் நித்திய நாள் வரைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஓகே,
ஓகேயா? வசனம் நல்லா இருக்கு. ஓகேயா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பாயிண்ட் என்னன்னா, கிருபையிலும் வளருங்கள். கிருபையிலும் வளருங்கள். ஓகேயா? கிருபை என்பது தேவன் நமக்கு தகுதி இல்லாமலே தரும் அன்பும் இரக்கமும். ஓகேயா? தகுதி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இது இந்த கிருபை. நம்ம நினைப்ப தெரியுமா, இதெல்லாம் சான்ஸே இல்லை, நானும் பாஸ் ஆக மாட்டேன், நானும் அவ்வளோதான், முடிஞ்ச வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளோதான், எல்லாம் பண்ணி சொன்னியா, நீங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்களை அந்த இடத்துல வெற்றி அடைய வைக்கிறது தான் கிருபை. ஓகேயா? நான் அதுக்கு தகுதியே இல்லை. ஓகேயா? அந்த விஷயத்துக்கு தகுதியே இல்லை. நம்ம என்ன பல இடத்துல சொல்லுவோம், அப்படிதான் நான் கூட சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நம்ம தகுதியே கிடையாது, நம்மளால லாய்க்கே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய கிருபை யார் மேலாம் இருக்கோ, தகுதி இல்லாதவங்களை தகுதிப்படுத்தி காட்டுறதுதான் இந்த தேவ கிருபை. ஸோ அதனாலதான் இந்த கிருபையில் வளரும்னு சொல்றோம். ஓகே ஓகே கிறிஸ்துவ வாழ்க்கை தொடங்கிய பிறகு, ஓகே கிறிஸ்துவ வாழ்க்கை தொடங்கிய பிறகு என்ன நடக்குமா, தேவனை அதிகமாக நம்ப வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவனை அதிகமாக நம்ப வேண்டும். இரண்டாவது, அவருடைய அன்பை அதிகமாக அனுபவிக்க வேண்டும். அவர் நம்ம மேல் வைக்கிற அன்பை என்ன செய்யணும், உணர்ந்து அவர் மேல் வைக்கிற அன்பை அனுபவிக்கணும். மூணாவது, ஆவிக்குரிய முயற்சியில் வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யணும், வளரும். அது முக்கியம். ஓகே அவரை, இரண்டாவது பாயிண்ட், அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கிருபையில் வளருங்கள். அதே மாதிரி எதுல வளரணுமா, அவரை அறிகிற அறிவிலும் என்ன செய்யணுமா, வளரணும். இயேசுவை பற்றி கேட்பது மட்டும் என்ன செய்யறது போதாது. இயேசுனா இவரு, இயேசுனா அவரு, இயேசுனா இப்படி நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி கேட்பது மட்டும் போதாது. அவரை வேதாகமத்தின் மூலம், பைபிள் மூலமாகவும், பிரேயரின் மூலமாகவும், தினசரி வாழ்க்கையின் அனுபவங்களின் மூலமாகவும் என்ன செய்யணும், மேலும் மேலும் தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே எல்லாம் அறிந்து கொள்ளணும். நம்ம டெய்லி என்ன செய்யணும், வேதம் வாசிக்கணும், முக்கியம். அதை நம்ம தேவனை அறிந்து கொள்ளலாம். வேற எப்படி, ஜெபத்தின் மூலமா, ஆண்டவர் மூலமா பேசுறது மூலமா தேவனை அறிகிற அறிவில் வளரலாம். நம்ம தினசரி வாழ்க்கையின் அனுபவம் மூலமா செய்யலாம், வளரலாம். ஓகே மூன்றாவது பாயிண்ட், கடைசி பாயிண்ட் என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வளர்ச்சி. ஓகேயா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்னதுதான், ஒரு வளர்ச்சி தான். ஒரு குழந்தை எப்படி வளர்வது போல ஒரு விசுவாசியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். ஒரு குழந்தை எப்படி 1, 2, 3, 4 வயசுல வளருதோ, ஸ்டேஜஸ் இருக்கோ, அதே மாதிரி ஒரு தேவனை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசியும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யணும், ஆவிக்குரிய வாழ்க்கை வேற, தனிப்பட்ட வாழ்க்கை வேற. தனிப்பட்ட வாழ்க்கை வந்து உலக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து தேவனுடன் வந்து உறவு. ஓகே ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யணும், வளரணும். ஓகே எப்படி வளரணும் தெரியுமா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன். அதிக விசுவாசம், தேவன் மேல அதிக நம்பிக்கை வைக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது, அதிக ஜெபம். ஓகே தினம் 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 எத்தனை மணி நேரம் பண்ணாலும் என்ன செய்யணும், அதிக ஜெபம் பண்ணணும். மூணாவது, அதிக கீழ்ப்படி, தேவன் சொல்லும் வார்த்தைக்கு தட்டாம கீழ்ப்படிக்கணும். நான்காவது, அதிக அன்பு. உலகத்தின் எல்லா அன்பை காட்டிலும் தேவன் அன்பு, மாறாத அன்பு, விலகாத அன்பு, முடியாத அன்பு. ஓகே ஸோ அதிக இந்த மாதிரி வளர்ச்சியின் அடையாளங்களா இருக்கிறது. ஓகே தேவன் நம்மை வெறும் ரட்சிப்புக்காக மட்டும் அழைக்கவில்லை, கிறிஸ்துவின் சாயலாகவும் வளர்வதற்காக அழைத்துள்ளார். நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம்னா, கிறிஸ்துவர்களாக நம்ம உலகத்துல வாழ்றோம்னா, நம்ம என்ன செய்யணும், உலகத்துல மக்கள் மாதிரி நம்ம செய்யக்கூடாது, அழைக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும், வாழ்ற வாழ்க்கை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு கிறிஸ்துவ, ஏதாவது ஆண்டவர் என்ன செய்யணும், நம்ம மூலமா என்ன செய்யணும், பிரதிபலிக்கணும். ஓகே ஸோ அதே மாதிரி நம்ம எதாவது புரிஞ்சுக்கணும்னு நினைக்க, அந்த மாதிரி நீ வந்து கிறிஸ்துவில் வளர மட்டும் இல்லாம கிருபையில வளருங்க, கிறிஸ்துவில் வளருங்க, கிறிஸ்துவ பிரதிபலிங்க. ஓகே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி விசுவாசியாகிய நீங்க கிறிஸ்துவில் வளருங்க, கிருபையிலும் வளருங்க, அவரை அறிவிலும் செய்யுங்க, வளருங்க. அதே மாதிரி அடுத்த எப்படி சொல்ல புது டாபிக் கூட சந்திக்கிறேன். அது வரைக்கும் God bless you.